பற்றறுத்த உபதேசம் பரமர்தம் பெற்றார் போல் முற்றும் உணர்ந்தனர் ஆகும் முன்னை நிலைமையில் உங்கள் சுற்ற இயல்பினுக்கு எய்தார் என்றுரைப்ப துயரெய்தி மற்றவளும் மையல் உற மருங்கு உள்ளார் கொண்டு அகன்றார். கொண்டு அகன்றார் போது தூக்கிட்டு போனாங்கன்னு அர்த்தம் வருது. ஏன்னா உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டா அதை தூக்கிட்டு போனாங்க, ரைட் வச்சுக்கலாம். இல்லையா சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போனாங்க, வேறு வழி இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க, வச்சுக்கிட்டு அடுத்து என்ன ஆகுது. இது வரைக்கும் அவர் இருக்கார். ஏன்னா நமக்கு ஏற்பட்ட சூழலை நம்ம எப்படி சமாளிக்கணும். நிச்சயமாக நம்ம ஒரு விஷயத்தில் கமிட் ஆகிட்டோம்னா அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்களை நாம் அதை ஃபீல் பண்ணி அது என்ன சொல்கிறது எதிர்கொள்வது, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி இவர் இருக்கார். ஏன்னா அது வரைக்கும் இவர் நினச்சிருந்தாருன்னா மறைஞ்சு போயிருந்துருக்கலாம். அது அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய அநீதியாகி பாவமாக முடிஞ்சு போடும். அது இல்லையா ஏதோ ஒரு புண்ணியத்தை செய்ய வந்து அது பாவமாக முடிஞ்சு போடும். ஏன்னா அவளுக்கு புருஷன் செத்துட்டான் அப்படிங்கிறத இப்போ நிச்சயமாக நேரத்தை சொல்லியிருப்பார். அவன் கணவன் செத்து போயிட்டான், அவன் உடம்பு தான் இது, நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு இருந்தால் கூட இது ஒத்துக்காம வேணா இதை போய் சொல்கிறான்னு வேணா சொல்லாமல் அவன் தெரித்து அவரை பொறுத்தளவுக்கு உண்மையை சொல்லிட்டாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது இங்கே. ஆமாம் தானே, மூலன் இறந்து போயிட்டான், மூலனுடைய உடம்பு தான் இது, நான் உள்ளே இருக்கிறது மூலன் கிடையாது சொல்லியிருந்தா கூட அதை யாரும் ஒத்துக்க போகிறது இல்லை. ஆனால் இவருடைய ஆஸ்பெக்டில் என்னது உண்மையை சொல்லிட்டார், அவ்வளோதான். ஆனால் எதுவுமே சொல்லாமல் மறைஞ்சு போயிருந்தாருனாக்க அவங்க இவர் ஹெல்ப் பண்ண வரேன்னா அவன் செத்து போயிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் மனசை தேர்த்திக்கிட்டு வேறு வழியை பார்க்க போயிருப்பான். இப்போ அதுக்கு வழி இல்லாமல் போயிடும். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த உடம்போட நம்ம சம்மந்தப்பட்டு விட்டோம், அதனால் இது சார்ந்த பஞ்சாயத்தை தீர்த்துட்டு தான் வெளியில் போகணுங்கிறது ஒரு முடிவு. தப்பு தானே, முன்னாடியே போயிட்டுக்கலாம், பண்ண குற்றம்னு முன்னாடியே போயிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. வைஃபை பற்றி எதுவும் யோசிக்கல, அவர் நடந்து போனால் போயிட்டு பண்ணிதான் பிரச்சனை. அதான் அது வந்து திரோதானம், அவ்வளோதான். அது முதல்ல வந்து இவர் பசுக்கள் வாடுது அதுக்குன்னு இறங்கியிருக்க கூடாது. முதல்ல அது மூலோடைய கண்மோ, அது பசுக்களுடைய கண்மோ. ஆமாம், தங்கிட்டு அவர் நைட்டு அதனால் அது பசுக்கள் வருதுன்னா அது அதோட கண்மோ, இது இவரோட கண்மோங்கிற லெவலில் அதை போயிருந்துருக்கலாம். அவர் இறங்கினார், அது அவருடைய கருணை அந்த வச்சுக்கிட்டது. அவருடைய வியாபாரிவுக்கு அந்த அளவுக்கு அது கருணை செய்யணும்னு நினச்சிட்டாரு. ரெண்டாவது, பசுக்கள் தானாக கிளம்பி போக ஆரம்பிச்ச வீட்டுக்கு அப்பயாவது ஒரு இருந்துருக்கலாம், அதுக்கு வழி இல்லாமல் போயிட்டது. வந்ததுக்கு பிறகு அட்லீஸ்ட் தன்னுடைய சக்தியை வச்சாவது மறைஞ்சிருக்கலாம், ஏதோ பண்ணியிருந்துருக்கலாம், அதுக்கு வழி இல்லை. இவர் இருந்து இந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்ணுறார். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரே வார்த்தை, திரோதானம். சாமி செய்கிறார், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்படித்தான் அது நடக்கணும் அப்படிங்கிறதுனால. இந்த நிலைமையில் இருந்தார். நிகழ்ச்சி நிறைவேற்றுதாங்க, பரவாயில்லையா? சாப்பாடு இடைவேளையா 12 மணிக்கு போடுறது. இந்த நிலைமையில் இருந்தார் எழுந்திருந்து ஆங்கு ஆண் நிறைகள் வந்த நெறிய சென்று வைத்த காப்பினில் உய்த்த முந்தை உடல் பொறை காணார் முழுதுணர்ந்த மைங்கான சிந்தையினில் வந்த செயல் ஆராய்ந்து தெளிகின்றார். இப்பதான் அவருக்கு எல்லாமே சாமி செய்யற வேலைங்கிறது தெரிகிறது. இல்லை, எதில் தெளிகின்றாருங்கிறது இது எல்லாமே சாமியுடைய திருவருள் அப்படிங்கிறது யோசிக்கவில்லை. ஆமாம், இவனுடைய இவன் ஏன் இங்கே நம்ம கண்ணுக்கு எத்தனை இவ்வளோ தூரம் சேத்திர யாத்திரை பண்ணிட்டு வந்தோம், இங்கே ஒருத்தன் செத்து எத்தனை பேர் செத்துருப்பான். உங்களுக்கு வந்த வழியில எத்தனையோ பிணவர்களை பார்த்துருக்கலாம், எத்தனை பேர் செத்துருக்கலாம், எத்தனையோ ஒரு குழந்தை எழுதுறதை பார்த்துருக்கலாம், கணவன் மனைவி எழுதுறதை பார்த்துருக்கலாம். அங்கெல்லாம் கூட ஒரு செஞ்சுருக்கலாம் இல்லையா அதை. ஆனால் அங்கெல்லாம் செய்யாமல் இங்கே வந்து செய்கிறது தானே விதி. அதுதானே சாமியுடைய அனுகிரகம். ரெண்டாவது ஒரு அகத்தியை பார்க்க புறப்படுறதே சாமி பற்ற வேலை தானே. அதனால தான் ஞானசம்பந்தர் மறக்குமாறு இல்லாது என்னை மையில் செய்து பிறக்குமாறு காட்டினாய் திருப்தியாய் அப்படின்னு திருத்திருத்தியில் பாடுறாரு. மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்துன்னார். ஒரு மயக்கத்தை செஞ்சு தான் என்னை பிறவிக்கு ஒன்று ஞானசம்பந்தனா பிறக்க வச்சிருக்கேன்னார். அது செஞ்சலாம் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஞானசம்பந்தருங்கிற முத்தான்மா அவர் பல ஜென்மங்கள் எடுத்து பக்குவம் அடைந்து முத்திக்கு போயிட்டார். முத்திக்கு போனவரை நமக்காக சாமி கீழே இறக்கி கொண்டு வரார். இப்போ அவர் கீழே வரணும்னா என்ன பண்ணணும், அவருக்கு ஏதாவது கண்மம் இருக்கணும். போகும் அப்போ தானே கீழே வர முடியும். ஏன்னா கண்மம் இல்லாமல் பிறவி கிடையாது. அப்போ ஞானசம்பந்தரை என்ன செய்ய வச்சு கீழே கொண்டு வந்தார். சுந்தரமூர்த்தி சாமியோட கதை நமக்கு தெரியுது, ஆனால் ஞானசம்பந்தர் என்னன்னு தெரியல, சற்று நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இதில் அந்த இதில் மறைஞ்சு போயிருக்கும் போல் இருக்கு. ஈண்டு வேண்டு விட வைத்தோம்னு வச்சால திருமுறை அழிச்சுட்டு சாமி அதில் பாடியிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஞானசம்பந்தரத்தினுடைய அனுபவம் பூர்வஜன்ம அனுபவம் என்னங்கிறத பாடியிருக்கிற வாய்ப்பு இருக்குது. சுந்தரமூர்த்தி சாமி அப்பர் சாமி கூட தன்னுடைய பூர்வஜன்ம அனுபவம் என்னங்கிறத பாடியிருக்க வாய்ப்பு இருக்குது.
அப்பரசாமியோட பூர்வஜன்ம அனுபவம் அவர் வாகீச முனிவர்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்பரசாமி எங்கேயும் அங்கீகரிக்கல. அதே மாதிரி சேக்கடார் சாமி அதை எங்கேயும் சொல்லலை அப்படின்னு சிக்கேசையா சொல்கிறார். அதை சிக்கேசையா பூர்வ ஜென்மங்களுக்காக விளக்க சொல்கிறது வழக்கமாக வச்சே இல்லை எங்கேயுமே சொல்கிறார். அதனால் நாம் சொல்கிறோம், ஆனால் அப்பர் சாமியும் அதை எங்கேயும் பதிவு பண்ணலை, ஞான சம்பந்தரும் எங்கேயும் பதிவு பண்ணது, சொந்த சேக்கடார் சாமி எங்கேயும் பதிவு பண்ணல. சுந்தரருக்கு சேக்கடார் சாமி சொல்கிறாங்க இதுதான். அதுபோல் இவருடைய கர்மம், இந்த மெஞ்ஞானி இங்கே கீழே இறங்கி நமக்காக திருமூலராக இருக்கணும் என்பதற்காக அவர் சாமி அவரை கீழே கொண்டு வரார். இந்த நிலைமையில் இருந்தார் எழுந்து இருந்து ஆங்கு ஆணிரைகள் வந்த நெறிய சென்று. ஆணிரைகள் வந்த நெறிங்கிறார் பாருங்க. அது என்ன அர்த்தம்? எங்க இருந்தோ அது வந்துச்சோ, இப்ப கூட அதுவாக தான் வந்ததுங்க திரும்பி பதிவு பண்றாரு பாருங்க. ஆணிரையை ஓட்டி வந்த வழின்னு சொல்லல, ஆணிரை வந்த நெறி. அப்ப தெருவழியா போறார். சென்று வைத்த காப்பினில் உய்த்த முந்தை உடல். இதுவே சொல்லிட்டார் சேக்கடார் இங்கே முடிவு பண்ற முந்தை உடல்ட்டார். ஏன்னா அவரோட உடல் நீங்க சொல்லலையே, இவருடைய முன்னாடி இருந்ததாகி அந்த உடம்பு இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்ப வேறு உடம்பு இருக்கு வந்திருக்கு. இந்த உடம்பு நிரந்தரமாக போகுது. வைத்த காப்பினில் உய்த்த முந்தை உடல் பொறை காணார். பொறைனா அந்த இடத்துல இருப்பது, காத்திருப்பதே காணவில்லை. பொறுத்திருக்கிறதுன்னு அர்த்தம் அமைதியா இருக்கிறது, காத்திருக்கிறது. அது மாதிரி அவங்க வச்சிருந்த பொறை காப்பு, ஏதோ காப்பு பண்ணி வச்சிருக்காரு. எப்படி காப்பு பண்ணிருப்பாரு? முதல்ல இவர் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு தான் மேலே என்னென்னத்தெல்லாம் பாதுகாக்கணுமோ அதெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிட்டு அப்புறம் பிரகாசத்தை பிரவேசம் பண்ணியிருப்பார். அந்த உடம்பாட்டுக்கு உள்ள இருந்துட்டு இருந்திருக்கும். பொறைனா பொறுமை, பொறையுடைமைன்னு வந்து அதிகாரம் இருக்கு. பொறுத்து கொள்வது, அமைதியா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது. முந்தை உடல் பொறை காணார். பொறைக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கா? இருக்குது. பொறை நல்ல பொறையான்னு இருக்கு. பொறை அப்படிங்கிறது சேரர்களுடைய குலப்பெயருங்க. இரும்பொறை, இரும்பொறையன். சேர அரசர்களுக்கு பேர் பொறையன்னு பேர். பொறையன் நீங்க சாமி இருந்ததுன்னா அவன் சேரக்குல தொடர்போடு இருந்த ஒரு வீரனா இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க ஊர்லயே பொறையன்னு சாமி இருக்கு. தரங்கம்பாடி தனியா பஸ் போகாதுங்க ஐயா. தரங்கம்பாடிங்கிறது வந்து நமக்கு ஆமாமா. பொறைக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னா சிறு, குன்று, மலை, வாரம், கணம், பூமி, பொறுமை, அடக்கம், கருப்பம், வலிமை, சலத்தாரை, இவ்வளவு பொருள் இருக்கு. இதுல இந்த உடம்போடு தொடர்புடைய பொருள்னு பார்த்தா இதுல எதை கொள்ளலாம்? கணம் வச்சுக்கலாம், வாரம் வச்சுக்கலாம், அடக்கம் வச்சுக்கலாம். ஏன்னா முந்தைய உடல் பொறை காணார்னா அடக்கி வச்சிருந்த ஒரு இடத்துல அடக்கமா இருந்தது இப்ப காணும் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். முந்தைய உடல் பொறை காணார் முழுதுணர்ந்த மெய்ஞான சிந்தையினில் வந்த செயல் ஆராய்ந்து தெளிகின்றார். தெளிய ஆரம்பிக்கிறப்பதான் என்ன ஏன் உடம்ப காணும், எங்க போனதுன்னு யோசிக்கிறார். அப்பதான் சாமியே அருள் இதுதான், சாமி இதுதான் நம்மளை செய்ய வச்சிருக்காருங்க. தன்னிலவார் சடையார்தம் தந்த ஆகம பொருளை மண்ணின் விசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க என் நிறைந்த உணர்வுடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார் என்று. அந்த உடம்ப முதல்ல நாம திடீர்னு நம்ம தூங்கி எழுந்து பார்த்தா நம்ம உடம்பு இல்லை, நம்ம கிட்ட வேற உடம்பா இருக்குன்னா அப்ப நம்ம முதல்ல அது மாதிரி அக்செப்ட் பண்ணி முடியும். நம்மளால முடியாது. அவ்வளோதான். இப்போ உடம்பை சேஞ்ச் பண்ணுறது சர்ஜரி வந்துருச்சு. இப்போ இது வரைக்கும் உறுப்பு தானன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ இடையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். ஏஐ அப்படின்னு இப்போ வந்துருக்கல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி, அதை வச்சு உடம்பு சேஞ்ச் பண்ணுறானா, ஒட்டுமொத்த உடம்பே சேஞ்ச் பண்ணிடுறது. அதாவது செத்து போயிட்டாங்கன்னா யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு உடம்புல மட்டும்தான், உடம்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது, சாரி இப்போ தலை பாதிப்பாயிருக்கு அப்படின்னா வேற ஒருத்தர் மூளைச்சாவு அடைஞ்சாங்க,
அவருக்கு உடம்பு செயல் இல்லாமல் போயிடுச்சு, தலைவலி நல்லா இருக்குன்னா இப்போ என்ன பண்ணிட்டுறதுன்னா உடம்பை சுத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த நல்லா இருக்கிற தலையை கொண்டு நல்லா இருக்கிற உடம்போட சேர்த்துறது. இப்போ இதில் யார் உயிரோடு இருக்கிறாருன்னா தலையை கொடுத்து தான் உயிரோட இருக்கான் இப்போ இல்லையா? ஏன்னா தலை அது சாத்தியங்கிறாங்க. இப்போ சாத்தியம். ஏன்னா எப்படின்னா அது ஃபுல்லாகவே ஒரு சரியான முறையில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொபாட்டிக் சர்ஜரி தான் அது எல்லாமே. அந்த உடம்பை சுத்தமாக கட் பண்ணணும், தலையை துண்டித்து எடுக்கணும், அதேமாரி உடம்பையும் துண்டித்து எடுக்கணும். துண்டித்து எடுத்துட்டு சரியான நரம்புகளோட போத்து சரியான முறையில் எடுத்து ஜாயின் பண்ணணும். ஏதோ மெஷினரி வச்சு கொண்டு தான் இப்போ இது மாதிரி தான் இதயத்தையே மாத்திரானோ. இப்போ இதயத்தையே வெளில எடுத்து ஃபேஸ் மேக்கர் வச்சு தானே பண்ணிட்டு அதான் ஏஐ சாதனைங்கிறான். எதில் ஏதாவது என்ன இது வந்து இதுதான் என்ன சொல்லுவாங்க, ப்ரொபோஷல் தான். ஆமாம், எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொபோஷல். இப்போதைக்கு இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகள்லாம் செயலுக்கு வந்துருங்கிறான். இது அப்படித்தானே முன்னாடி இப்போ உறுப்பு மாற்றம் எல்லாமே இருந்துச்சு, இப்போ செயல்பாட்டில் இல்லையா? ஒரு பொண்ணுக்கு இப்போ போன 2 தீபாவளிக்கு முதல் வாரம் இங்கே தான் சென்னையில் தான் நடந்தது, ராமச்சந்திராவில் நடந்தது. ஒரு 18 வயசு பொண்ணு அந்த எழுது போல தான் இருக்காது, ரொம்ப நாள் இருக்குமானு தெரியல, வேறு அது முகத்தை மாதிரி தான் காமிக்கிறான். திருச்சிராப்பள்ளியில் செத்து போன ஒருத்தருடைய நுரையீரலை முழுசாக உள்ளே வச்சுருக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு நுரையீரல் முழுசாக உள்ளே இருக்குது. அது நல்லா மூச்சு விட்டு நல்லா வருது, சர்ஜரி சக்ஸஸ்ன்னு சொல்லி வீடியோவில் போட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இப்போ எவ்வளோ சுத்தமாக திறந்துருக்கணும் இல்லையா? சுத்தமாக பிரிச்சிருப்பான். என்ன ஒரு தனி கூடு தானேங்க, இந்த கூட்டுக்குள்ளே தானே அந்த கண்ணை சுத்தம் முடியும் வெளில வச்சுட்டாங்களா? கல்ல ஓபன் பண்ணிட்டாங்களா? எலும்பு வா அவனுக்கு அது ஒரு மிஷினரி மாரி தான். டாக்டரை பொறுத்தளவுக்கு மாயா எந்திரல் தனுவனுள்ள ஆன்மான் தானே சாஸ்திரமே சொல்லுது. எந்திர தனுவன் தான் சொல்லுது உடம்பு, அது ஒரு மிஷினரி தானே. மெக்கானிக் அப்படி தான் கட்டி வச்சு வேலை பார்ப்போம். அதுமாதிரி டாக்டர் ஒரு மெக்கானிக் தானே. உடம்பு மெக்கானிக், டாக்டர் ஸ்கூட்டர் மெக்கானிக், நம்ம மெக்கானிக் சொல்லிட்டு இருக்கோம். டாக்டர் வந்து உடம்பு மெக்கானிக். இந்த காலத்தில் தான் சார் அது இது எல்லாமே ஒருத்தன் உயிரோட வாழணுங்கிற விதி இருந்ததுன்னா எல்லாமே சாத்தியம்தான் அவனுக்கு இல்லையா? கடவுள் வச்சுருந்தாருன்னா எல்லாம் சாத்தியம்தான். அவன் போகணுன்னு விதியாக இருந்தால் சின்ன சர்ஜரியில் கூட போயிடுவான். அவ்வளோதான், அவனுக்கு அதெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கணும்னு இருந்திருக்கு. அதனால் இங்கே ஒரு உடம்பு மாற்று அறுவை சிகிச்சை அங்கே செஞ்சிருக்காரு. இங்கே தன்னிலவு ஆர் தடையார் தாம் சாமி, தன்னிலவார் தடையார். நிலவுங்கிறது என்னது? வெளிச்சம், ஒளி தான் இல்லையா? அது சொல்லுது. அப்போ தன்னிலவார் தடையார் தாம் தந்தாகம பொருளை. ஆகம பொருள் என்ன? ஆகமம், ஆகம பொருள்ங்கிறார். அப்படி என்ன என்ன அது? வெரி குட், பதிபசு பாசம், சைவ சித்தாந்தம். நம்முடைய சைவ சித்தாந்தம் ஆகமச்சாரம். அதனால ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப. அப்ப சாஸ்திர விஷயங்களை தமிழ்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இல்லப்பா, தமிழ் இருந்திருக்கு இல்லை அப்படிங்கிற குறிப்புதல் இருக்கு இல்லையா? மண்ணின் மிசை திருமூலர். இப்ப திருமூலர் பேரே வச்சாரு. இப்போ அவரு மூலர்னு இருந்த மூலனா இருந்தாரு, இப்ப என்ன ஆயிட்டாரு? திருமூலர் ஆயிட்டாரு. அது ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லையா? அதோட இடத்துல அதனால அது பாட்டில் பாய்த்தேபின் திருமூலரா எழலும் அங்கே பேர் வச்சுதான் பாருங்க. அதனால அது பாட்டு பாய்த்தேபின் திருமூலரா எழலும். மூலனா இருந்தாரு, அங்கே என்ன ஆயிட்டாரு? திருமூலர் ஆயிட்டார். சேகரன் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. இதுதான், ஏன்னா அவருக்கு கதை தெரியுமே நமக்கு. அது கதையில ரிவீல் பண்றாரு, ஆனால் அவருக்கு முன்னாடியே இவர் தாங்கிற சொல்லிட்டார். சில விஷயங்களை கிளைமேக்ஸ் முன்னாடி சொல்லிட்டு படத்தை நோக்கி போறது இல்லையா? சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போதெல்லாம் காத்துருவான். அதை நோக்கி தான் நம்ம கதையை கொண்டு போவோம். அதே மாதிரி ஒரு இங்கேயே கிளைமேக்ஸ் சொல்லிட்டு கதையை கொண்டு வர்றாரு. அதனால மண்ணின்மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய திரு அருளால் அவ்வுடலை கரப்பிக்க. கரப்பித்தல்னா மறைச்சிடுறது, கரந்தெல்லாம் மறைச்சிடுறது. கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார்னார். அப்புறம் கரத்தெல்லாம் மறைக்கிறது. எண்ணிறைந்த உணர்வுடையார்,
எண்ணெய் நிறைந்த உணர்வுடையார்னா என்ன அர்த்தம்? இல்லை, அவருக்கு இப்போ திருமூலருக்கு என்ன நினப்பு இருக்குங்கிறார். எண்ணெய் நிறைந்த உணர்வுனா மனசில் அப்போ கூட அவருக்கு என்ன இல்லை, நம்மள மாதிரி உடம்பு சேஞ்ச் ஆகிட்டா ஐயோ வைத்தியம் முடிச்சிருந்தாரா ஐயா அந்த மாதிரி இல்லாமல் இதுதான் சுவாமி திருவருள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு. அந்த உடம்பு நமக்கு சொந்தம் இல்லை. இப்போ அந்த உடம்பு தான் சொந்தமா? இப்போ இந்த உடம்பு தான் நமக்கு சொந்தமா? இந்த உடம்பு இப்போ நாம அறிந்து கொண்டிருக்கிறதுனால இது நாம தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலாம் வேறு உடம்புல தான் இருந்தோம். அந்த உடம்பு விட்டுட்டு தான் இந்த உடம்பு இருக்கிறோம் இப்போ இல்லையா? இதே மாதிரி இந்த சட்டை போட்டுக்கிறது போல தான். நம்ம பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷத்துக்கு ஏதோ ஒரு சட்டை, ஒரு துணி, ஒரு புடவை, ஏதோ சம்திங் நம்ம ரொம்ப வித்தியாசமானது பிடிச்சதுன்னு வச்சுட்டு இருந்திருக்கோம். இப்போ நம்ம கையில் இல்லை, வேறு எதையோ புதுசாக பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கோம். இப்போ இது இப்போ போட்டுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டா இது எப்போ நாள் இருக்கும், 10 வருஷம் கழிச்சு இருக்குமானா இருக்காது. அப்போ வேறு ஏதோ வந்துருக்கும். அதுபோல் இந்த உடம்பும் அப்படி தான். நீண்ட ஒரு விஷயத்தில் இந்த உடம்பும் மாறிக்கொண்டே இருக்கிற சட்டையை போல் நாம் இந்த பந்தபாசத்தில் கட்டுப்படுறதுனால இந்த உடம்பு தான் நாம் இந்த உடம்போடு தொடர்புடையவர்கள் தான் நமக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கோம். பெரிய தூக்கம் மரணம் இல்லையா? தூங்கி எழுந்திருக்கிறது மாதிரி. தூங்கினதுக்கு பிறகு ஏதாவது தெரியுதா? அப்போ செத்து போனதுக்கு பிறகு எதுவும் தெரியாது இல்லையா? ஆனால் என்ன, அது ஸ்லோ ப்ராசஸ். அதுதான் தூங்கி எழுந்துட்டோன்னா உடனே அறிவு வழக்கம் போல் வந்துடும். மரணமாகிய தூக்கம் அடைஞ்சுன்னா திரும்பி குழந்தையாக பிறந்து திரும்பி வருஷ கணக்கெலாம் வளர்ந்து அதுக்கு பிறகு இந்த நிலைக்கு வரணும். அப்பா நினச்சி பார்க்கும்போது திரும்ப வேணான்னு தான் தோணுது. இப்போ நம்ம சைவ சித்தாந்த வகுப்பு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்பத்தை அடைகின்றோம். இப்போ இந்த பிறவி நம்ம இதை விட்டுட்டு இந்த வகுப்புக்கெல்லாம் போகிறது முடிஞ்சு இந்த பிறவி முடிச்சிடுறோம், செத்து போயிட்டோம். திரும்பி அடுத்த பிறவிக்கு நம்ம திரும்பி இந்த வகுப்புக்கு வரணும். வகுப்புக்கு வந்தாலும் இந்த விஷயத்தை புரியணும்னா குறைந்தபட்சம் 20 வருஷம் தேவைப்படுது இல்லையா? இதில் வளர்ச்சிங்கிறதே 15 வருஷம் வரைக்கும். கருவில் அப்பா வயிற்றுலேருந்து அம்மா வயிற்றுக்குள்ளே போய் அது முழுமையான வளர்ச்சி அடையிறது 15 வயசு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குது குழந்தை. அவன் தானே அதுக்கு பிறகு தான் அது முழுமையான ஆளே ஆகுது. அதுக்கு பிறகு தான் கற்றுக்கவே முடியாது எதுவுமே நம்ம ஆட்கள். இது வரைக்கும் பாலப்பாடம் தான் எல்லாமே. அதனால் பாலப்பாடம்னு வச்சாங்க. இங்கே படிக்கிற படிப்பை பொறுத்து இருக்கு சொல்லணும். அது இங்கே நம்ம எவ்வளோ தெளிவாக படிச்சிருக்கோங்கிறத பொறுத்து அடுத்து திரும்பி அரியர் உண்டா இல்லையா அப்படிங்கிறது. அது வந்து அடுத்த ஜென்மத்தில் தெரிஞ்சிடும். அடுத்த ஜென்மத்தில் சகோதரத்தை படிக்கிறப்பா இல்லை, இப்போ போன ஜென்மத்தில் முழுதாக படிக்கிறதா இது படிச்சுட்டு இருக்கோம்ப்பா. அது படிக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணிருப்போம் அந்த பிறகு. அதனால தான் படிக்க. ஆமாம், அதனால புரியுது, அதனால புரியுது. இப்போ அடுத்த தடவை இப்போ இங்கே படித்து நல்லது வச்சானா அடுத்த தடவை ஒரு ஆசிரியர் போல் உட்காந்துருவீங்க வச்சுக்கொண்டு. நல்லா புரிஞ்சுட்டுன்னா அடுத்த ஆசிரியர். இப்போ என்ன பத்தில ஓரளவு கொஞ்சம் இந்த நாலேஜில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா பண்ண அர்த்தம் சென்ற அமர்வுங்கிற பாருங்க. அதாவது சென்ற பிறப்பிலாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கேன்னு தெரியுது இந்த விஷயத்த. அதனால இப்போ கொஞ்சம் சிறந்து விளக்க முடியும். திருப்பி அடுத்த வருஷம் படிக்கணும், அடுத்த பிறகு இந்த மாதிரி படிக்கணும்ல. அதனால ஆசிரியர் நாளே வர்றீங்களா? அதுக்கு மாணவர்கள் இல்லை இந்த பிறவிலும் ஆசிரியர் ஆகணும், திருப்பி அடுத்த பிறகு படிக்கணும்ல. ஆமாம், படிக்காமல் இப்படி ஆசிரியர் ஆக முடியும். ரீகால் தானே சொல்லணும். ரீகால் படிச்ச உடனே புரியுதுன்னா அது காரணம் என்ன? இப்போ ஆசிரியர்கிட்ட அடுத்த பிறகு என்ன பண்ணுவோம்? அதுதான் எனக்கு தெரியல. இப்போ ஆசிரியராக ஆகிட்டு பிறந்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து எல்லா முறையும் தெரியல. அதுதான் இப்போ எனக்கு அதுதான் சீனியர் கை கேட்டால் கேட்டு கேள்வி. இப்போ இந்த மாதிரி வேலை நம்ம புத்தி கொடுத்துட்டா போ சாமி, மெருவிக்கே வர வேண்டியதில்லை. அது நீங்கள் சொல்கிறது யோசிச்சேன். முத்தி ஒருத்தர் முத்தி அனுப்பின்னு தெரியாமல் இருக்கிறது. அது இங்கேயிருந்து கஷ்டப்பட்டு போயிடுது சாமி. பீடம் வேண்டாம் விரலில் விளங்கினார். கண்ணிய திரு அருளால் அவ்வுடலை கரப்பிக்க எண்ணிறந்த உணர்வுடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார். சோர்மானுடைய திருவுருள் தான் என்று அப்படி நினைத்து கொள்கிறார். சுற்றிய குலத்துள்ளார் தொடர்ந்தார்க்கு தொடர்வின்மை முற்றவே மொழிந்தருள அவர் மீண்டு போனதன்பின் பெற்ற மீது உயர்த்தவர்தால் சிந்தித்து பெருக ஆர்வச்சற்ற முதல் கடிந்தவர்தாம் ஆவடு தன் துறை சேர்ந்தார் அப்படி சொல்றார். கூட வந்திருக்காங்க திரும்பவும். சுற்றிய குலத்து உள்ளார் தொடர்ந்தார்க்கு உண்மையாகவே சாமியார் ஆகிட்டானா அது ஒரு கிருத்தம் இருக்கும்ல. உண்மையாகவே சாமியாரா இல்லை சாமியார் வேஷம் போட்டுட்டு வேற யாரை விட்டுக்காத போறானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை உள்ளபடியே என்ன தான் செய்கிறார், எங்கே தான் போகிறார், என்ன நடந்தது அப்படி
உடனே முதல் நாள் நைட்டு தானே நடந்திருக்கு, உடனே மறுநாளே யாரும் தான் விட்டுருவாப்பா, விட மாட்டாங்க யாரும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா முயற்சி பண்றவன் விட்டுறாங்களா வீட்டில் நம்மளெல்லாம்? சாமியோட இருக்கணும், அப்படியே இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். விட்டுறாங்களா? இல்லையே, கூடவே தானே இருக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு நாள் நைட்லேயே விட்டுருவாங்களா? நிச்சயம் விட மாட்டாங்க. அப்போ தொடர்ந்தே வராங்க. சுற்றிய குளத்து உள்ளார், அக்குளம்ங்கிறது இங்க இடையர் குளம். அவங்க தொடர்ந்தார்க்கு தொடர்பு இன்மை முற்றவே மொழிந்தருள. வரல் காலையும் பிரச்சனை நடக்குது. ஏன்னா இப்போ திரும்ப இவரே சொல்றாரு, அதான் உங்களுக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு சொல்லி ஆச்சுக்கும் போது திரும்ப ஏன் அப்படி பண்றீங்க போறீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போடுறாரு. முற்றவே மொழிந்தருள அவர் மீண்டு போனதன் பின் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. பெற்றம் மீது உயர்த்தவர், அதென்ன பெற்றம் மீது உயர்த்தவர்? ரிஷப கொடி. பெற்றம்னா ரிஷபம், உயர்த்தவர்னா கொடியை தூக்கி வச்சுக்காரன். உயர்த்தவர்தால் சிந்தித்து பெருகு ஆர்வச் சற்றம் முதல் கடிந்தவர் தான். அதாவது இறைவனுடைய திருவுருளாலே கோபம் முதலிய குற்றங்களை எல்லாம் காய்ந்தவர்னு அர்த்தம். ஆவடு தந்துரை சேர்த்தார். அந்த அந்த சாத்தனூருங்கிற ஊர்ல இருந்து திருவாவடுதுறைக்கு வந்து விட்டார். இருக்கு சாத்தனூர் இருக்கு வழிபாட்டு குழு இருக்கு. பக்கத்துல தான் பக்கத்துங்கிறாங்க, நான் போனதில்லை. திருவாவடுதுறை பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க, நான் போனதில்லை. திருவாவடுதுறை மடத்துக்கே இது வரைக்கும் அடின்னு போனதே இல்லை. தர்மயாதன திருமணத்தை தவிர்த்து அடியன் போன ஒரு மடம்னா அது வேளாபுரி ஜாதிர மடம் தான். திருமண பத்திரிகை வேற எங்கேயும் போவதற்கும் மனம் விரும்பாது. கல்யாணம் எப்போ சொல்ல, ஒருவனை பற்றி ஓரகத்து இரு. மற்ற தூரம் போனது ஒருவனை பற்றி ஓரகத்து இரு போகிறாங்க. சில பேர்லாம் இப்போ நம்ம சென்னை நிலையத்தை சேர்ந்த ஒரு ஆளே முக்கியமான கல்யாணத்தில் வசமாக ஒரு இடத்துல மாடித்தாங்க. இப்போ இடையில லேட்டஸ்டா அதனால நம்மகிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு என்ன அப்படின்ட்டு திருவாவடுதுறை சம்மந்தமாக ஒரு காரியத்தில் செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. அது உடனே கல்யாணம் அதுக்கு என்கிட்ட அனுப்புனாங்க, ஒருவரை பற்றி உலகத்தேரு அப்படின்னு இப்படி பண்ணுறாங்கன்னா திருவாவடுதுறை ஏஜென்டானு கேட்டு அனுப்புனாங்க. அப்புறம் இல்லைங்களாங்க அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு எப்போதும் சொல்லுவாங்க அவங்க, ஒருவனை பற்றி உலகத்தேரு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அது? சிலர் பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை குரு பூஜைக்கு போவாங்க, இந்த குரு பூஜைக்கு வருவாங்க, அங்கேயும் அவங்களுக்கு குருநாதர் போடுவாங்க, இவங்களுக்கு குருநாதர் போடுவாங்க. எப்படி இருக்க முடியாது? அந்த உணர்வு எப்படி வரும்? அந்த ஆச்சாரியனை பார்த்தா தான் அந்த உணர்வு வரணும். ஆச்சாரியன் சொன்னா வேணா அந்த இடத்துக்கு போகலாம். ஆச்சாரியன் வாக்க மீறி ஒரு இடத்துக்கு போக முடியுமா? போகலாமா? அதான் ஆச்சாரியன் சொன்னா வேணா அதுக்கு மாற்று கருத்து செய்யலாம். நம்ம அவங்க சொன்னதுதான் அது, அவங்க சொல்றதுக்கு அஞ்சு நம்ம போகணும். ஆனா அதை விட்டுட்டு இன்னொரு ஆச்சாரியன் இடத்துக்கு போக கூடாது, தப்பு. அப்படி இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துருக்கட்டும். அதனால பெற்ற மீது உயர்த்தவர்தால் சிந்தித்து பெருகு ஆர்வச்சற்ற முதல் கடிந்தவர்தாம் ஆவடு தந்துரை சேர்த்தார். ஆவடு தந்துரை அணைந்து அங்கு அரும்பொருளை உறவணங்கி அரும்பொருளை உறவணங்கி மேவுவார் புறக்குடப்பால் மிக்குயர்ந்த அரசின்கு தேவிருக்கை அமர்ந்தருளி சிவயோகம் தலை நின்று பூவளரும் இதயத்து பொருளோடும் உணர்ந்திருந்தார் என்று ஆவடு தந்துரை அணைந்து அங்கு அந்த ஊருக்கு சென்று அரும்பொருளை உறவணங்கி, அந்த ஊரில் இருக்கக்கூடியவராகிய அருமையாகிய பொருளாகிய சிவபெருமான் அவரை வணங்கி, அது பசுபதி ஈஸ்வரர், மாசிலாமணீஸ்வரர் ஒப்பிலாமுலையம்மை மாசிலாமணீஸ்வரர் சுவாமி. ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏறேன்னு கேட்டார் சாமி. அவள புறக்குடப்பால், புறனா வெளியில, குடனா மேற்கு திசை, மேற்கு திசையில மிக்க உயர்ந்த அரசு அரச மரம் இருக்கா? இருக்கா? அது வழிபாட்டில் இருக்குங்களா? வெளியே நந்தி பக்கத்தில் தனியாக மேடை இருக்கு, மரம் ஓப்பன்.
புறக்குடப்பால் அரசின் கீழ் தேவிருக்கை அமர்ந்தருளி. தேவு இருக்கை அமர்ந்தருளி, அதாவது இடம்னு அர்த்தம். அவங்க உட்காந்துக்கிறதுக்கான இடம். இது பொதுவாக நிலையம் போடுறதுன்னு தெற்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க. தெற்கு திசைகள் எல்லாம் நிலையம் போடுறதுன்னா, இப்போ ஐயா சொன்னால சொல்ல மாட்டாங்க தெய்வம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே அது உரையறதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். அது ஒரு கல் நட்டு வைக்கணும். அந்த கல்லெல்லாம் தான் இருக்கும். அது தனியாக உருவம்லாம் இருக்காது. இந்த பெரிய மோட மாரி அமைச்சு கட்டி வச்சுருப்பாங்க. அது 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 இருக்கிறதுக்கான இடம். அது நல்லது. அப்போ தேரடியில் ஒரு நிலையம், தெற்கு திசை ஒரு நிலையம் அப்படின்லாம் பாட்டெலாம் போடுவாங்க. அதுக்கு அங்கங்கே நிலம், அங்கே 26 நிலம் போடணும் ஒரு ஊருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அது இருக்கை, தெய்வம் உறைவதற்குரிய இருக்கைகள். அது ஒரு மரமாக இருக்கலாம், ஒரு கல்லாக இருக்கலாம், ஒரு மாடமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அது தெய்வம் அதில் உறையும் அப்படின்னு நம்புகிறோம். அது மாதிரி இவர் உறைவதற்குரிய இடமாக அது தேவிருக்கை அமர்ந்தருளி. சிவயோகம் தலை நின்று பூ வளரும் இதயத்து. பூ வளரும் இதயம்னா இதய கமலம்னு அர்த்தம். இந்திரிகப்புறம் சுவாமி எங்கே இருக்காரு? ஹிருதயஸ்தானத்தில் இருக்காரு, நம்ம நம்புன்றோம் இல்லையா? அதனால் பூ வளரும் இதயத்து பொருளோடும் புணர்ந்திருந்தார். அங்கே இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிர் மேலே இருக்கக்கூடிய சிவருமானோட இரண்டரை கலந்து கொண்டு ஜீவன் முக்தராக இங்கே இருந்து கொண்டு யோக நிலையில் அமர்ந்து, யோக சமாதியில் அமர்ந்து கொண்டு சிவ இன்பத்தை லயித்து கொண்டிருக்கிறார். இதான் அவருடைய வேலை. அப்படி ஆனால் உடம்பு இருக்குன்னு உடம்பு விட்டு வெளில போகல. ஏன்னா முன்னாடியாவது கொஞ்சம் ஒளி உடம்பாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ இந்த உடம்பா கண் உடம்பாகி போச்சு சுத்தமாக. அதனால பூனுடம்பில் பிறவி விடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய ஞான முதல் 4 அலர் நல் மந்திரமாலை பான்மை முறை ஓராண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளாம் ஏனைய இரு அணிந்தாரை ஒன்றவன்தான் என எடுத்து அப்படின்னார். இப்போ நம்மளுடைய வகுப்பு முறைப்படி இங்கேருந்து நம்ம எதை தொடங்கணும்? சொல்லுங்க பார்ப்போம். திருமந்திரம் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சாரியர்கள் இதில் சொல்லப்பட்ட ஆச்சாரியர்கள் பதிகம் பாட ஆரம்பிச்சாங்கன்னா பதிகத்தை பார்க்குறோம் இல்லையா? கரைக்கிழமையார் பாடினாங்கன்னா கரைக்கிழமையார் பதிகத்தை பார்த்துட்டு போகிறோம். சிந்தமசாமி பார்த்தா பாடினாலும் சிந்தமசாமி பதிகத்தை பார்த்துட்டு போகிறோம். அதேமாதிரி இவருடைய பதிகம் இப்போ என்னது இங்கே திருமந்திரம். அப்போ திருமந்திரத்தை பார்க்கணும். பெரியவரான நடைமுறைப்படி, நம்ம வகுப்பு நடைமுறைப்படி. அதாவது என்னைக்கு பிடிக்குது 3000 பாட்டு. சரி, 2 வருஷம் திருவருள் கூட்டம் பார்ப்போம். அதனால ஞான முதல் 4 அலர். ஞான முதல் 4ன்னா சரியை கிரிய யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடியதாகிய 4 அலர் நல் திருமந்திர மாலை. 4 வகை மாலை பூக்களால் கட்டப்பட்டிருக்கு அந்த திருமந்திரங்கிற மாலை. என்னென்ன பூக்கள்? சரியைங்கிற மாலை, கிரியைங்கிற மாலை, யோகங்கிற மாலை, ஞானங்கிற மாலை. பூக்கள் பான்மை முறை ஓராண்டுக்கு 1 ஆக, ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறாங்க. இதுக்கு சில பேர் நயமாக என்ன சொல்லுவாங்க, சிவபெருமான் ஆட்சி செய்யும் பொழுதெல்லாம் ஒரு தடவை ஒரு பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டுதுன்னா அவர் தான் ஆட்சி பண்ணார், அவர் தான் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தாருங்கிறோம் இல்லையா? சிவபெருமான் வந்து அவரை ஆட்சி செய்யும் பொழுது அப்போ ஒரு பாட்டு அப்படிங்கிறது மாதிரி ஒரு சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க அவங்க வந்து அங்கே கைலாயத்தில் வந்ததுனால அவங்க தேவர்களுக்கு ஒரு வருஷம்ன்றது நமக்கு ஒரு நாளில், அதனால் 300 நாளில் 3000 நாளில் பாடல் எழுதிக்கலாம். நயம் தான். இதுக்கெல்லாம் விளக்கம் இங்கே இல்லை. ஒரே வார்த்தை ஒரு ஆண்டுக்கு ஒரு பாட்டு, அவ்வளோதான். 3000 ஆண்டு வாழ்ந்தாருன்னா என்ன? 3000 அவருடைய காலம் நமக்கு தெரியாது. திருமூலர் காலம் எதுன்னு சொல்கிறவங்க வரலாற்று அறிக்கைகள் சொல்லுவான். 3000 ஆண்டு வாழ்ந்து தான் திருமந்திரத்தை முழுசாக பாடி கொடுத்துட்டாரு நமக்கு. அப்போ அது எழுதி வச்சதுக்கு அதெல்லாம் சும்மாங்க, அப்படிலாம் கிடையாது. புராணத்தில் இல்லையே அதெல்லாம், பெரிய புராணத்தில் இல்லையே அதெல்லாம். இல்லை, திருவாசகம் இருக்காது. அதனால் 3000 ஆண்டு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ ஒன்றுமே இல்லை. ஆனால் 3000 ஆண்டு எப்படி ஒரு மனுஷனால் வாழ முடியும் அப்படிங்கிற சந்தேகம் உள்ளவனுக்கு தான் இந்த கேள்விக்கு விடையெல்லாம் தேவைப்போ. நமக்கு சந்தேகம் இல்லையே. இவர் சிவயோகி, அவருக்கு எத்தனை உயிருக்கு தான் காலமே கிடையாது. பொதுவாக உயிர் இப்போ நம்ம எத்தனை ஆண்டா வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம இந்த உடம்புல எத்தனை ஆண்டு வாழ்ந்துருக்கோம் சொல்லலாம். நம்ம சகலத்துக்கு என்னைக்கு வந்தோன்னு இது வரைக்கும் மறுபடியுமா? இது இந்த உடம்புக்கு வந்து 34 வருஷம் ஆகுதுங்கிறது சொல்லலாம். நான் வேணா உயிர் பிறவி கேவல நிலையிலேருந்து சகலத்துக்கு முத பிறவிக்கு என்னைக்கு வந்தது, எத்தனை வருஷமா பிறவிக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா?
ஏன்னா அதை தான் நம்ம வயசு சொல்லலாம். வயசு எத்தனை வயசுங்கன்னா டேட் ஆஃப் பர்த்ன்றது தப்பு தானே, உடலுக்கு தானே பேர். அதாவது டேட் ஆஃப் சகலம்னு சொல்லிக்கலாம். வேணாம் நம்ம டேட் ஆஃப் எஸ்ன்னு தான் சைவத்தில் என்ன சொல்லணும்ப்பா, டேட் ஆஃப் எஸ்ன்னு போட்டு தான் அப்படி சொல்ல முடியாது. அதுவும் தெரியாது நமக்கு. இப்போ இன்னைக்கு சகல நிலைக்கு வந்தோம், முதல் பிறவி எடுத்தோம், அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் பிறவி எடுத்துகிட்டு தான் இருந்துருக்குறோம். தெரியாது இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், டேட் ஆஃப் டெத்து நம்ம கிடையாது இல்லையா. உடம்புக்கு தான் டெத் இருக்குது, உடம்புக்கு தான் டெத், உயிருக்கு டெத் இல்லை. அதனால ஊனுடம்பில் பிறவி விடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய. எதற்காக கொடுக்கப்பட்டது? உலகத்தோர் உய்ய. எண்ணத்திலிருந்து உய்யணும். பிறவி விடம், உடம்புங்கிற இந்த விஷம், ஊனுடம்பு பிறவி விஷம் விடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய ஞான முதல் நான்கும் அலர் திருமந்திர மாலை. சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதாகிய 4 பூக்களாலே கோக்கப்பட்ட திருமந்திரம் என்கின்ற மாலை. இதுதான் சேக்கராய சாமி வச்ச பேர். திருமந்திர மாலைன்னு தான் பேர். அதுக்கு நம்ம திருமந்திரம் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் என்ன? திருமந்திர மாலை. இதுதான் சரியான பேர். பான்மை முறை போராண்டுக்கு 1 ஆக பரம்பொருளா. இப்போ திருமந்திர மாலை அள்ளினாருன்னா வேலை முடிச்சு வச்சு, அதுக்கு மேலே சேக்கராய சாமி சொல்லலைன்னா யாரும் கேட்கப்படுறது இல்லை. இப்போ 3000 பாட்டுக்கு 3000 வருஷங்கிறத ஒரு சிறப்பாக வலிந்து தான் கூறுறார் சேக்கராய சாமி இல்லையா. இதுக்கு முன்னாடி அதுக்காக கருத்து இருக்கா? நம்ம நம்ம சொல்லியிருக்காரா? இல்லை. சுந்தரமூர்த்தி சாமி சொல்லியிருக்காரா? இல்லை. அப்போ சேக்கராய சாமி சொல்கிறாருன்னா அவரை பற்றி வழங்கி வந்து உண்மையே சேக்கராய சாமி சொல்கிறார். அவ்வளோதான், போட்டு உடச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளோதான். ஏற்றுக்காது அவங்கவுங்க விருப்பம் தான். சேக்கராய சாமி வலிந்து தான் திணிச்சு காட்டுறாரு. இப்படி ஒரு கருத்து இருக்குங்கிறது சொல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போனால் கூட அதில் ஒன்றும் தப்பு இருக்க போகிறது இல்லை. அது நமக்கு உயிர்களுக்காக திருமந்திரம் கொடுக்கப்பட்ட காரணத்தை அங்கே சொல்றாங்க. நாம பிறவி விடம் தீர்ந்து ஊனுடம்புல இருந்து வெளியேறி போகணுங்கிறதுக்காக திருமந்திரம் கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தத்தில். பான்மை முறை ஓராண்டுக்கு 1 ஆக பரம்பொருளாம் ஏனைய இரு அணிந்தாரை. ஏனைய இரு அப்படின்னு சொல்றது திருவாவூர்திரை அதனத்து சாமிக்கே அந்த சிறப்ப சொல்றார். பான நாடனே வழித்தனை மருந்தே மாசிலாமணிய மறைப்பொருளை ஏனமா எயிரும் ஆமையும் எலும்பும் ஈடுதாங்கிய மார்படையானே தேனை பாலுகந்த ஆட்டுகந்தானே தேவனே திரு ஆவடுதுறையில் ஆணையே என எஞ்சல் என்றவர்களை ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏறே அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால அந்த ஏனைய இரு அப்படின்னு சிறப்பாக குறிக்கிறார். சுந்தரசாமியோட வாக்கு அது. ஏனையர் அணிந்தாரை ஒன்றவன் தான் இடையெடுத்து. இதுதான் பாட்டு, முதல் பாட்டு திருமந்திரத்தில். ஒன்றவன் தான் என்று எடுத்துக்காட்டு. ஒன்றவன் தான், இரண்டது இன்னருள். முன்னிய பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி மன்னிய 3000 ஆண்டு இப்புவி மேல் மகிழ்ந்திருந்து சென்னிமதி அணிந்தார்தாம் திருகருளால் திருக்கையிலை தன்னில் அணைந்து ஒரு காலம் பிரியாமை தாளடைந்தார் அப்படின்னாரு. முன்னிய பொருள் மாலை, பொருள் புரிந்ததாகிய மாலையாகிய தமிழ் 3000. அப்ப திருமந்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? தமிழ் 3000. இப்ப தமிழ் 4000 எது? இது தமிழ் 3000 அப்படின்னு இங்க இருக்கு. சாத்தி முன்னிய 3000 ஆண்டு இப்புவி மேல் மகிழ்ந்து இருந்து. அப்போ 3000 பாட்டு பாட வரைக்கும் தான் இருந்தார். அதான் வாழ்ந்துதான் இருக்கார். 3000 ஆண்டு வாழ்ந்தாரு. 3000 ஆண்டும் இந்த மூலன் உடம்போட இருந்திருக்காரு. இப்போ மூலன் உடம்பு மாறி இருக்காது. ஏன்னா மூலன் உடம்பு இப்போ அருள் உடம்பா மாறி போயிருக்கும் இவருடைய அருளாற்றலால இல்லையா. அதுக்கு சாதலும் பிறத்தலும் இல்லை. அதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, நிறைதிரை மூப்பும் என்று நடலையும் இன்றி இருப்பார். மூப்பு இல்லை, இன்னும் இல்லை, கிடையாது. அதனால மூலன் உடம்புங்கிறது. அப்போ அதிலே 3000 வருஷம் இருக்கார். முன்னிய மன்னிய 3000 ஆண்டு புவி மேல் மகிழ்ந்திருந்து. அப்போ 3000 பாட்டு பாடி முடிச்சோடனே அவர் போயிடுறார். அப்போ இப்போ இல்லை இந்த உலகத்தில், கைலாயம் போயிடுறார். திரும்ப தெரியல, பார்க்கல சரி பார்த்தாரெல்லாம் வீட் பண்ணலாம். அதனால 3000 வருஷம்
இல்லையா? அது அகத்தியர் இன்னைக்கு அங்கே தானே சர்வே, அகத்தியர் இன்னைக்கு அங்கே தான் இருக்காரு. பொதுகையில் தான் அகத்தியர் இருக்காரு. புதியமலை அகத்தியர் ஒரே இடம் தான், இப்போ அங்கே தான் அகத்தியர். போனீங்கன்னா பார்த்துருவாங்க. லவபுத்திர அதாவது அந்த அகத்தியர் மேல் ஃபால்ஸ் அந்த ஊர் இடத்து வரைக்கும் அடியும் போயிருக்காங்க. செலவு வச்சிருப்பாங்க சின்னதான். ஆனால் எங்கே ஊற்று உற்பத்தி ஆகிறதுன்னு தெரியாது. அது கல்லூர்லேருந்து தான் கொட்டும். அது இந்த தாமிரபரணி ஆறு கல்லூர்லேருந்து கொட்டும். அது ஒரு பாறை போல இருக்கும். அது வரைக்கும் போயிருக்கோம் அடியும். அதுக்கு மேலே எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு தெரியாது. ரெண்டாவது சித்த புருஷர் எங்கே வேணாலும் இருப்பார். ஞானவானவர் முனிவர். அதனால் நம்ம ஒரு இடத்த இருக்காரு அதனால் இங்கே போய் இருப்பார் தேடிலாம் முடியாது. பிரத்யட்சமாக விருப்பப்பட்டா வரம் கொடுத்தா பிரத்யட்சம் ஆகலாம் நமக்கு, அவ்வளோதான். அதான் சரி வரா பாருங்க. திருமந்திரத்தில் 3000 பாட்டு இருக்கான்னு கேட்குறீங்களா? 42 பாட்டு இருக்கு. 42 பாட்டு கூடுதலாக இருக்கு. 42 பாட்டு கூடுதலாக இருக்கு. ரெண்டாவது இப்போ இருக்கிற திருமந்திரத்தில் உள்ள பல பாடல்களுமே மாற்றம் இடைச்சிருக்கு, எல்லாமே இருக்கு. முழுமையான திருமந்திர மாதிரி நமக்கு கிடைக்கல. இப்போ அது விநாயகர் பாட்டு காப்பா சேர்த்துருக்காங்க. அதுவே சரி, 42 கழிச்சுருங்க. 3000லேயே நமக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. சைவ சித்தாந்த மாற்று கருத்துக்கூடிய பாடல்கள்லாம் உண்டு நிறைய. இடைச்சிருக்கு. 3000 வருஷமாவே எடுத்துருக்கும் போது நிச்சயமா இவ்வளவு பழைய நூல்ல நிச்சயம் மாற்றம் இருக்கதான் செய்யும். மாற்று கருத்து இல்லை. பொருள் பொருட்டை விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். 3000 ஆண்டு இப்புவி மேல் மகிழ்ந்திருந்து சென்னி மதி அணிந்தார் தம் திரு அருளால் திருக்கையிலை தன்னில் அணைந்து. சாமியோட திருவருளாலே 3000 வருஷம் முடிஞ்சு ஒரு காலம் பிரியாமை தாளடைந்தார். எப்பொழுதும் பிரியாம தாளடைந்தார் என்ன அர்த்தம்னா சாய்ச்சி நிலைக்கு போயிட்டார் அப்படின்னு அர்த்தம். அதான் மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டினாடே பழம்பதியாக அப்படின்னு மணிவாசபெருமான் பாடுறாங்க. மீண்டு வாரா வழி, திரும்ப வர்றதில்லை. இப்போ ஒரு பதமுத்தி நடந்ததுனால என்ன பண்ணார்? இப்போ கீழே வந்தார். ஒரு காலம் பிரியாமைங்கிறது பரமம். இதுதான் மீண்டு வாரா வழி. அழகான உதாரணம் சரித்திரம் அந்த பாட்டு. அந்த ஒரு ஆமாம், திருவாசகத்துக்கு அந்த மீண்டு வாரா வழிங்கிறதுக்கு சரியான விளக்கமாக அந்த பாட்டை நீங்கள் சொல்லுங்கள். உடம்பு தான் ஒளியிடமாக மாறி போயிருக்கும். முழன் உடம்பு ஒளியிடமாக மாறி இருக்கும். சும்மா அதுக்காக ஏதாவது ஏற்படுத்தியிருப்பாங்க. மடம் வச்சிருக்காங்க. சீவ சமாதிலாம் இருக்க வாய்ப்பு வச்சிருக்காங்க சார். உள்ள இருக்காரா ஜீவ சமாதியா? ஒன்றும் உடன்பாடு இல்லாத கருத்து. இவர் சொல்லவே இல்லை. ஒன்று கேட்க திருமூலர் ஐக்கியத்தில் சிதம்பரம் பாங்க. திருமூலர் மூலட்டானேஸ்வரர் சாமி பேருக்கு அதனால அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குறிப்பே இல்லையா? சிதம்பரத்தை தாண்டி வந்துட்டாரு இவர். அதுதான் அதுதான் ஆமா, இடையில வந்தவர் தான். சாமி வந்து தைப்பூசத்துக்கு வந்தார். ஆட்டல் காட்டுறது. அதனால ஒரு காலும் பிரியாமை தாளடைந்தார். நலம் திறந்த ஞான யோக கிரியா சரியெல்லாம் மலர்ந்த மொழி திருமூலதேவர் மழக்கழல் வணங்கி அலர்ந்த புகழ் திரு ஆரூர் அமணர் கலக்கம் கண்ட தலங்குளவு விரல் தண்டி அடிகள் திறம் சாற்றுவாம். 28வது பாட்டில் நிறைவு பண்றாங்க. 28 ஞானம் தானே முதல்ல அடைய வேண்டியது. அதனால இங்கேயும் வேலை கீழே நான் ஞானம் முதலாம் தானே சொல்லியிருக்கேன். ஞானம் முதல் 4 மலர் திருமந்திர மாலை தானே கீழே சொல்லியிருக்கேன். எது பயனோ அது முதல்ல சொல்றாங்க. அவரு நீங்க டிசெண்டிங் ஆர்டர்ல சொல்லியிருக்காரு, நான் நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல கேட்குறீங்க.
அவர் ஞானத்தில் நலஞ்சிறந்த ஞான யோக கிரியா சரியை எல்லாம் வளர்ந்த மொழி திருமூல தேவர். பேர் வேற மாதிரி மாற்றினார், திருமூல தேவர்ன்றார் அவரை இல்லையா. வளர்கழல் வணங்கி வளர்ந்த புகழ் திரு ஆரூர் அமணர் கலக்கம் கண்ட. அமணரை கலங்க வச்சார். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தலங்குளவு விரல் தண்டி. விரல்னா வீரம்னு அர்த்தம். அது என்ன வீரம்? தண்டி அடிகள் திறம் சாற்றுவாம். அவருடைய திறத்தை சாட்ட சொல்லுகிறார். அது உணவிடலுக்கு பிறகு பார்ப்போம். அவருடைய புராணத்தை புதுதாக தொடங்குவோம். 10 நிமிஷம் தான், 1 மணிக்கு இருக்கு. சாப்பிட்டு திரும்ப 2 மணிக்கு ஆஜராயிடுங்க. வீரம் வீரம்